ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 11வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதா பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தஸ் சர்வ ஏவஹி. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லோகங்களில் துரியோதனன் தன் ஆச்சாரியனான துரோணாச்சாரியரிடம் பேசிட்டு இருந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம் துரியோதனன் தனது வீரர்களுக்கு, தன் படையில் இருக்கும் வீரர்களுக்கு 2 ஆணைகளை, 2 ஆர்டர்ஸை கொடுக்குறாராம் நம்மளோட துரியோதனன். அப்படி நம்ம துரியோதனன் இட்ட அந்த ஆணைகள் என்ன? நம்ம துரியோதனன் வீரர்களை பார்த்து கூறினாராம், அனைத்து வீரர்களும் அவர்கள் இருக்கும் அந்த இடத்திலேயே நிற்க வேண்டும். இந்த வியூகத்தை, இந்த படை அமைப்பை கலைக்கக்கூடாது என்று முதலாக ஒரு ஆர்டரை கொடுத்தாராம் நம்ம துரியோதனன். அடுத்ததாக செகண்டா ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். யார் யார் எந்தெந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டே நம்ம பீஷ்மரை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறாராம் நம் துரியோதனன். எப்பொழுதுமே ஒரு ஆர்மி ஃபார்மேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அந்த ஆர்மி ஃபார்மேஷனில் ஒரு வீரனும் அந்த வீரர்களின் கூட்டமும் அந்த இடத்தில் நிற்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டு விட்டால், ஒரு வீரன் இங்கேருந்து அங்கே போயிட்டான், அங்கேருந்து இங்கே வந்துட்டான் என்றால் அந்த இடத்த மட்டுமே டார்கெட் பண்ணி, அந்த இடத்த மட்டுமே குறி வச்சு அவர்களுடைய அந்த எதிரி படை அந்த இடத்துக்குள்ளேயே பூந்து அந்த படையையே கலைத்து விட வாய்ப்பு இருக்காம். அதனால் ஒரு படை நிலைத்து நிற்க, போரில் ஜெயிக்க அந்த படை வியூகம் என்பது, சேனை வியூகம் என்பது, படை அமைப்பு என்பது மிகவும் முக்கியம். அதனால் இந்த படை அமைப்பை கலைக்கக்கூடாது, அணிவகுப்பை கலைக்கக்கூடாது என்று நம்மளுடைய துரியோதனன் கூறுகிறான். 2வது விஷயம், தங்களுடைய படையான கௌரவ படைக்கு பாதுகாப்பு அளிக்கிற பீஷ்மருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நம்மளை ஒருத்தர் காப்பாற்றுறார் என்று இருக்கிறார். இப்போ அவருக்கே காப்பாற்ற யாருமே இல்லைன்னா அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்? அதாவது இந்த மகாபாரத யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் தங்களுடைய படையை பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கிற நம்ம பீஷ்ம பிதாமகரை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும் என்று துரியோதனன் கூறுகிறான். இன்னொரு விஷயம், ஏன் பீஷ்மரை பார்த்து கொள்ளணும் என்றால் பீஷ்மருக்கு போரிடுவது ரொம்பவும் சுலபமான ஒரு விஷயமாம். இந்த குழந்தைகள் எப்படி விளையாடுவாலோ அந்த மாதிரி போரிடுவாராம் நம் பீஷ்மர். அவ்வளவு சக்தி, அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருந்ததாம் நம்ம பீஷ்மருக்கு போரிடுறதுல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு படை அமைப்பு, படை அணிவகுப்பு என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்று. அதனால் அந்த படை அணிவகுப்பில் ஒரு சின்ன ஓட்டை வந்துருச்சுனா கூட அந்த ஓட்டையில் நுழைஞ்சிடுவாலாம் அந்த எதிரிகள். இப்படி ஓட்டைக்குள்ள நுழைந்த எதிரிகளை அழிப்பதற்காக, அவளை வதம் செய்யறதுக்காக நம்ம பீஷ்மர் அவர் இருக்கிற இடத்துலேருந்து அங்கேருந்து அப்படியே பாய்ந்து போய் தாக்குவாராம் அந்த எதிரிகளை. அதனால அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கிற ஒரு வீரன், ஒரு மகாரதி அவர்களை போய் தாக்கும் பொழுது அந்த கௌரவ படையே பீஷ்மர் போரிடுவதை பார்த்து கொண்டே இருப்பாளாம். இப்படி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, அவர்கள் எதிரிகளை போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம துரியோதனன் பீஷ்மரை ஒரு காரணமாக தான் வச்சிருக்காராம் நம்மளோட இந்த படையில. ஏனென்றால் நம்ம துரியோதனன் கிட்ட போயிட்டு பீஷ்மர் உன் படையில் யார் என்று கேட்டால் ஒரு அணுகுண்டு என்று கூறுவாராம் நம்மளுடைய துரியோதனன். ஏனென்றால் ஒரு அணுகுண்டு எப்படி நம்ம எந்த இடத்துல குறி வச்சு தாக்குறோமோ, எந்த இடத்துல எய்ம் பண்ணி போடுறோமோ அந்த இடத்த முழுசா நாசம் செய்வோமோ, அது போலவே நம்ம பீஷ்மரை பாண்டவ சேனையில் எந்த இடத்துல அனுப்பினா பாண்டவ சேனையே நொறுங்கி போகும் என்று நம்ம துரியோதனன் நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பானாம் நம்ம பீஷ்மரை. ஆனால் பீஷ்மர் இப்படி தன் படைக்குள் நுழைந்த எதிரிகளை தாக்கி கொண்டால் எதிரி படைக்குள்ள பீஷ்மரை எப்படி அனுப்பிவிட முடியும் என்ற ஒரு குழப்பம் வந்ததாம் நம்ம துரியோதனனுக்கு. அதனால்தான் அவரவர் இடத்தில் எல்லாருமே நிற்க வேண்டும், நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்தே பீஷ்மரை பாதுகாக்க வேண்டும் என்று 2 ஆர்டர்ஸ் தந்தாராம் நம்மளோட துரியோதனன். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 11வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே.
சமஸ்தலோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.